ஒரு மிகப்பெரிய ஞான வேள்வியை நடத்தி இருக்கிறது. மகாபாரதம், அந்த மகாபாரதம் குறித்து 100 சொற்பொழிவாளர்கள் 100 விதமான தலைப்புகளிலே இங்கே நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். மகாபாரதத்துக்கு ஒரு மாநாடு, இது உண்மையிலேயே மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத நாட்டின் இதிகாசங்கள் 2. ஒன்று ஆதி காவியம் என்று சொல்லக்கூடிய ராமாயணம், இன்னொன்று நம்முடைய வியாசர் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற மகாபாரதம். இந்த 2 குறித்துமே நம்முடைய இந்தியாவினுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார் எழுதியிருக்கிறார். மகாபாரதத்தை வியாசர் விருந்து என்று சொல்லுகிறார், சக்கரவர்த்தி திருமகன் என்று ராமாயணத்தை சொல்லி இருக்கிறார். இந்த ராமாயணம் என்பது ராமபிரானுடைய அவதாரம், ராமகதை. ராமாயணம் என்பது அப்படியே நடந்தது நம்ம நாட்டுல. இதிகாசம், இதிகாசம் என்று சொன்னால் இது இப்படியாக நடந்தது. இப்பெல்லாம் கிரிக்கெட் விளையாடும் போது நேர்முக வர்ணனை பண்ணுவாங்க, அவர் வர்றாரு, பந்து போடுறாரு. அது மாதிரிதான் என்ன நடந்ததோ அதை அப்படியே அந்த காலத்திலேயே அவர்கள் பாடல்களாக வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் அதை எழுதி. இந்த மகாபாரதம் எழுதுனது யாருன்னா விநாயகர், சொன்னது வியாசர், எழுதுனது யாரு? விநாயகர். நீங்க எல்லாம் இப்ப யாத்திரை போவீங்க, சார்தாம் யாத்திரை. அதுல கேதார்நாத் போயிட்டு அங்கிருந்து, கேதார்நாத்திலிருந்து இந்தியாவுடைய கடைசி கிராமம் மனா கிராமத்துக்கு போவாங்க. அங்க போனா வியாசருடைய குகை இருக்கும். அந்த வியாசர் தவம் செய்து கொண்டிருப்பார். அந்த இடத்திலே பிள்ளையார் சொல்ல சொல்ல, வியாசர் சொல்ல சொல்ல பிள்ளையார் எழுதியிருப்பார். இப்படிதான் மகாபாரதம் மிகப்பெரிய காவியம். இந்த மகாபாரதத்துடைய வரலாறு, அதிலே வரக்கூடிய சம்பவங்கள், கதாபாத்திரங்கள், இதெல்லாம் தான் இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு பேர் வந்தது. இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு பேர் வச்சவர் யாருன்னா பகவான் கிருஷ்ணன் தான். இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு பேர் வச்சவர் யாரு? பகவான் கிருஷ்ணன் தான். ராமனுடைய அவதாரம் இல்லையா? ராமனுடைய அவதாரம், ராம அவதாரத்திற்கு பிறகு நிகழ்ந்தது நம்முடைய கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணரை பற்றி சொல்லுவது பாகவதம். பாகவதத்தின் ஒரு பகுதியாக மகாபாரதம் இருக்கிறது. இந்த மகாபாரதம், அதுல இருக்கக்கூடிய தர்மங்கள், இப்ப தர்மம்னா என்ன? மகாபாரதத்திலே இன்றைக்கு தர்மனுக்கு பட்டாபிஷேகம், அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த இருக்கிறீர்கள் கூத்து கலைஞர்கள் மூலமாக. மகாபாரதத்துடைய உச்சம் என்ன? தர்மம் அரியணையில் இருக்க வேண்டும். தர்மம் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யும். நம்மளது மதம் அல்ல, நம்மளது சமயம் அல்ல, மற்றவையெல்லாம் மதங்கள். நம்மளது சனாதன தர்மம். இந்த தர்மத்தின் வடிவமாகத்தான் தர்மன் மூத்தவன், பாண்டவர்களில் மூத்தவன் தர்மன். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய யுத்தத்திலே கண்ணன் தர்மத்தின் பக்கம் இருக்கிறான். இவர்கள் தர்மத்தின் வழி நடந்ததால் கண்ணன் இந்த தர்மம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார். தெய்வம் துணை இருக்கும் நமக்கு. தர்மோ ரட்சிதே ரட்சிதக என்று சொல்லுவார்கள். அறத்தை நாம் காத்து நின்றால் அறம் நம்மை காக்கும். அதுபோல தர்மம் தலை காத்தது. எப்படி தர்மம் தலை காக்கும்? அந்த பழமொழி எப்படி வந்தது? மகாபாரதத்துல ஒரு முறைதான் நாகாஸ்திரத்தை பிரயோகிக்க வேண்டும் கர்ணன். அவன் ஒரு முறை குறிவைக்கின்ற பொழுது அர்ஜுனனால் நாகாஸ்திரத்தை அவன் சமாளிக்க முடியாது.
அந்த நாகாஸ்திரத்தை வேறு சகோதரர்கள் மேல பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் ஏற்கனவே குந்தி தேவி போய் உறுதிமொழி எல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் ஏவுகிறான். ஏவுகின்ற பொழுது சல்லியன் சொல்லுகிறான். என்ன சொல்றான் சல்லியன்? அவனுடைய மார்புக்கு குறிவை. ஆனால் அர்ஜுனன் சொல்லுகிறான், இல்ல, நான் தலைக்கு தான் குறி வைப்பேன். யார் காப்பாற்றுவது? கண்ணன் தான். கண்ணன் என்ன பண்றாரு? தன்னுடைய கால் விரலால் அந்த ரதத்தையே அப்படியே பூமியில ஒரு அடி கீழே இறங்குது. இறங்கும் போது தலைக்கு வந்தது, தலைப்பாவையோட போச்சு, மகுடம் போயிருச்சு. தர்மத்தின் பக்கம் நாம் இருந்தால் தர்மம் தலையை காக்கும். தலைக்கு வந்தது தலையோட போகும். பல விஷயங்கள் ஐயா சொன்னாங்க, திருக்குறள் இருப்பது, பகவத்கீதையில் இருப்பது, தேவாரம் திருவாசகங்களில் இருப்பது, பாசுரங்களில் இருப்பது, நம்முடைய வேதங்களில் இருப்பது எல்லாமே என்ன? எல்லாமே தர்மத்தை வலியுறுத்தக்கூடிய நூல். இந்து சமயம் என்பது தர்மத்தை வலியுறுத்துவது. அதனாலதான் அறத்துப்பால் நாடு. என்ன பால் அது? தர்ம அர்த்த காம மோக்ஷ. அறம், பொருள், இன்பம், வீடு பேரு. அறம் அது சரியா இருந்தா பொருள். பொருள்னா நிறைய பேர் பைசான்னு நினைச்சுக்கிறாங்க. பொருள்னா அர்த்தம். அர்த்தம்னா என்ன? அர்த்தம்னா அதிலே உள்ளே பொதிந்திருக்கின்ற உண்மைகள். இதுக்கு பொருள் சொல்லுன்னு சொல்றாங்க. இதுக்கு பொருள் சொல்லுன்னா இது காசு கொடுன்னு அர்த்தம் அல்ல. இந்த திருக்குறளுக்கு பொருள் சொல்லு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் மானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு நீங்க அதுக்கு பொருள் என்னன்னு கேட்பீங்க. அதுக்கு பொருள் என்னன்னா விலை என்னன்னு கேட்கிற அர்த்தம் அல்ல. அதுக்கு பொருள் என்ன? அர்த்தம், தர்மம், அர்த்தம் இல்லைங்களா? காமம். காமம்னா இன்பத்தை நாடுவது. அதுல நிறைய இன்பம் இருக்கு. சிற்றின்பம் இருக்கு, பேரின்பம் இருக்குது, பல வகையான இன்பங்கள் இருக்குது. தர்மம் தான் பிரதானம். ஆகவேதான் அம்மை பாட்டி சொன்னார், அறம் செய்ய விரும்பு. மகாபாரதம் தர்மத்தை வலியுறுத்துகிறது. பகவான் கீதையிலே சொல்லுகிறார், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் யுத்தம் நடக்கின்ற பொழுது, ஹே அர்ஜுனா, நீ மனம் மயங்கி காண்டீபத்தை நடுவ விடுகிறாய். அங்க பாரு அப்பா, அங்க பாரு தாத்தா, அங்க பாரு மாமா, அங்க பாரு குருநாதர். இப்ப நீ இந்த யுத்த காலத்தில் இந்த வேலையெல்லாம் கிடையாது. இங்கே தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும். எடுவில்லை, காண்டீபம் எழுக, இக்களமெல்லாம் சிவக்க. ஒண்ணு நிறைய பேர் இப்ப நடுநிலைங்கிறான். நிறைய பேர் என்னங்கிறான், நான் மதசார்பற்ற ஆளுங்க, நான் நடுநிலையில் இருக்கிறேங்க, நாங்க பொதுவான ஆளுங்க. பொதுவானது ஒன்று, நடுநிலை என்று, மதசார்பற்ற தன்மை என்று ஒன்று கிடையாது. ஒண்ணு அதர்மத்தின் பக்கம் நில்லு, இல்ல தர்மத்தின் பக்கம் நில்லு. இந்த ரெண்டு பக்கமும் நிக்காம நான் நடுநிலையா நிக்கிறேன்னா நீ மறைமுகமாக அதர்மத்திற்கு துணை போகிறாய். அதான் மகாபாரதம். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீ என்ன வேணா செய்யலாம். அதான் எங்க தலைவன், யோகத்தின்களின் தலைவன், இந்து சமய தலைவன், கீதையை அருளியவன் நம்முடைய கிருஷ்ணன் சொல்லுகிறான். அதேதான் வள்ளுவர் சொல்றாரு, பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும். தர்மத்தை காப்பாத்துக்காக பொய் சொல்றான். யார பொய் சொல்ல சொல்றாங்க தெரியுமா? தர்மனையே பொய் சொல்ல சொல்றாங்க. டே, நாங்கெல்லாம் சொன்னா அவன் நம்ப மாட்டான். நாங்கெல்லாம் சொன்னா அவன் குருநாதர் நம்புவாரா? நம்ப மாட்டான். தர்மம் சொன்னாலும் தர்மம் பொய் சொல்லுவானா? ஆனா தர்மத்தை காப்பாற்ற இல்ல. தர்மத்தை காப்பாற்றணும்னா தர்மன் பேரால ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். அஸ்வத்தாமன் என்கிற யானை இறந்து விட்டது. அந்த யானை இறந்து விட்டது அப்படிங்கறத கொஞ்சம் சத்தம் கம்மியா சொல்லிட்டு, அஸ்வத்தாமா குஞ்சரக, ஐயோ என் மகன் இறந்து விட்டான், உட்கார்ந்துட்டாரு துரோணம். அட்ற அம்ப அடி. தர்மத்தை காப்பாற்றுவதற்காக. நடுநிலை கிடையாது. இந்த ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காட்டு, புரியுதுங்களா? இந்த ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னவன் தான் உலக நாடுகள்ல 2 உலக யுத்தத்தை நடத்தினான். 2 உலக யுத்தம் எதனால் நடந்தது? இன்னைக்கு அன்பு மதம், கருணை மதம்.
அங்கிருந்து அடிக்கிறான். அன்பு மதம் எங்க? இஸ்ரேல் என்ன கிணறு? இஸ்ரேல் அங்கிருந்து ஈரானுக்கு அடிக்கிறான், ஈரான்ல இருந்து அங்க அடிக்கிறான். இந்த ரெண்டு, முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர், எல்லா போரையும் பண்ணவனுக்கு விடுகிறான். நாங்க வள்ளலார், காந்தி இல்லையா, அமைதி. நாங்க ஒரு யாகம் பண்ணா கூட என்ன பண்ணுவோம்? உலக அமைதிக்காக, சகோதரத்துவத்துக்காக, சமத்துவத்துக்காக. இந்த சகோதரத்துவம், சமத்துவம் இதெல்லாம் தான் தர்மம். அதெல்லாம் தான் வள்ளுவரும் வலியுறுத்துகிறார், அதைத்தான் அவையும் வலியுறுத்துகிறார், அதைத்தான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், அதைத்தான் வேதங்கள், அதைத்தான் உபநிடதங்கள், அதைத்தான். இதெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள், கடவுள் எல்லாம் சொல்லிட்டாங்க. சாதாரண பாட்டி கூட ஏய் தர்மம் பண்ணுப்பா, இப்ப நம்ம போறோம் என்ன சொல்லுவாங்க? தர்மம் பண்ணு, தர்மம் பண்ணு, தர்மம் பண்ணு. தர்மம் பண்றதுதான் சனாதனம், அதுதான் மகாபாரதம், அதுதான் திருக்குறள். இந்த திருக்குறள் வேற, மகாபாரதம் வேற. பகவத்கீதை ஆரிய நூல், திருக்குறள் திராவிட நூல். திருக்குறள் உலக பொதுமறை. இதெல்லாம் நம்மளை குழப்பறது, இதெல்லாம் நம்மளை குழப்பறது. புரியுதுங்களா? முப்பாட்ட முருகன், முருகனும் தர்மத்தை தான் நிலைநாட்டினார். முருகன் யாரு? தளபதி, சேனாதிபதி, செந்தில் கடவுள். சூரனை சம்ஹாரம் செய்தார். சூர சம்ஹாரம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிற எல்லா கோயிலையும் தர்மத்தை நிலைநாட்ட. புரியுதுங்களா? நான் நடுநிலையா இருப்பேன், நான் மதசார்பற்றவனா இருப்பேன், நான் பொதுவான ஆளுன்னு சொன்னா நீங்க மறைமுகமா அதர்மத்துக்கு துணை போறீங்கன்னு அர்த்தம். அதைத்தான் வள்ளுவரும் சொல்றார், அதைத்தான் பகவத்கீதையும் சொல்லுது. பகவத்கீதையுடைய அற்புதமான ஒரு மொழி மாற்றம், ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பகவத்கீதை கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற நம்முடைய 10 குறட்பாக்கள். முதல்ல என்ன? கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 8 குறட்பாக்கள் முழுக்க முழுக்க இறைவன் திருவடிதான். இறைவனுடைய திருவடியினுடைய பெருமைதான் 8 குறட்பாக்கள். கோலில் பொறியிலவே எங்குணத்தான் தாளை வணங்கா தலை. அவன் காலை பிடிக்கலன்னா நீங்க ஒவ்வொரு குறளா பார்த்துட்டே வாங்க. எங்குணத்தான், இந்த 8 குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த 8 குணங்கள் பகவத்கீதையிலேயே சொல்றான். இறைவனுடைய 8 குணங்கள். பகவத்கீதை என்ன சொல்லுதோ அதுதான் திருக்குறள் இருக்குது. சும்மாவது ஆரியன் திராவிடன்னு இங்க எங்க நாட்டு மக்கள் மத்தியில சில குழப்பவாதிகள் அதை செய்து கொண்டிருக்கிறார். கீதை வேறு, அது ஜாதியை கற்பித்து விட்டது. கீதையில எங்கெங்க ஜாதி சொல்லியிருக்காங்க? கீதையை சொன்னவனும் பிராமணன் கிடையாது. கீதையை சொன்னவர் யாரு? கிருஷ்ணர் கோனார் இல்லையா? கீதையை சொன்னவர் யாருங்க? இடையன். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிடமே யான் பெறவே என்னதவம் செய்து விட்டோம் இல்லையா? இடைச்சாதி நான் என்றான். கீதையை சொன்னவனும் பிராமணன் கிடையாது, கீதையை கேட்டவனும் பிராமணன் கிடையாது. கீதையை கேட்டவன் யாராரு? அர்ஜுனன் கேட்டாரு இல்லையா? ஞான திருஷ்டியில நம்முடைய அவருக்கும் சஞ்சயன் மூலமாக அவருக்கும் தெரிஞ்சது. யாருக்கும் கேட்டது? திருதராஷ்டிரனுக்கு. அவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனா கீதையை கேட்கிற பாக்கியம் இருக்குது, பாக்குற பாக்கியம். கேட்டவனு எவனும் பிராமணன் கிடையாது, ஆனா சொல்றான் கீதை பிராமணனும். என்ன முட்டாள்தனம் பாரு! அப்படி ஒரு பிராமண எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு. இந்த நாட்டுக்கு பேரே ஆரியவர்த்தன் தான். இந்த நாட்டுக்கு பேரு ஜம்பு தீபம். இந்த நாட்டுக்கு பேரு நம்முடைய பாரதம். மருதுபாண்டிய சகோதரர்கள் அவர்கள் ஒரு பிரகடனத்தை வெளியிடுகிறார்கள். ஜம்பு தீவு பிரகடனம். பேர் என்ன? சிவகங்கைக்கு சுதந்திரம் இல்லை, ராமநாதபுரத்துக்கு சுதந்திரம் இல்லை, பாண்டிய நாடாகிய மதுரைக்கு சுதந்திரம் இல்லை. அந்த ஜம்பு தீவு பிரகடனம், டிக்ளரேஷன். ஜம்பு தீபம் என்ன சொல்றான்? இமய முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த பாரத நாட்டை தான் ஜம்பு தீபம் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு சுதந்திரம் வேணும். அதுல யாரெல்லாம் எடுத்து போட்டார்? அதுல நம்முடைய கொங்கு நாட்டு பகுதி தீரன் சின்னமலை, அங்கே திண்டுக்கல்ல கோபால் நாயக்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், ஊமைத்துறை, கர்நாடக அரசர்கள்
முஸ்லிம் அரசர்கள், மராட்டிய பேஷ்வாக்கள் இத்தனை பேர் கையெழுத்து போட்டு ஜம்பு தீவு பிரகடனம் ஸ்ரீரங்கம் கோட்டையில ஒட்டுறாங்க. இது ஜம்பு தீபம், இது பாரத நாடு. இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடியது ஒரே தர்மம், சனாதன தர்மம், ஹிந்து தர்மம் என்கிற பெயரிலே இந்த நாடு முழுக்க இந்த தர்மம் கடைபிடிக்கப்படுகிறது. திருக்குறளிலும் அதை எதிரொலிக்கிறது. ராமனை தமிழிலே கம்பன் பாடுகிறார், கண்ணனை தமிழிலே ஆழ்வார்களும். அதே மாதிரி நீங்க அங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணனை கேரளத்துல மலையாளத்துல எழுத்தச்சன் ராமாயணம். குருவாயூரப்பனை பத்தி எத்தனை பாட்டு கிருஷ்ணனை பத்தி. கண்ணதாசன் இப்ப நூற்றாண்டு நடந்துகிட்டு இருக்குது. கண்ணதாசன் குருவாயூரப்பனை தரிசித்த பிறகுதான் அவர் அந்த நாத்திக பாதையில இருந்து ஆன்மீக பாதைக்கு திரும்பினார். ஒவ்வொரு மொழியிலும் ராமனும் கண்ணனும் போற்றப்பட்டிருக்கிறான். எல்லா மொழியிலும் நம்முடைய மகாபாரதம் என்கின்ற இந்த அற்புதமான தர்மத்தை நிலைநாட்டுவது, தர்மனுடைய பட்டாபிஷேகம் தான் மகாபாரதத்துல கிளைமேக்ஸ். தர்மம் இந்த பூமியை ஆள வேண்டும். அதைத்தான் அம்மையார் சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு. அறத்தின் ஆட்சி, அதனுடைய அடையாளம் தான் செங்கோல். அதனுடைய அடையாளம் தான் செங்கோல். தர்மத்தின் சின்னம் செங்கோல். தர்ம ராஜ்யம். செங்கோல் ராஜ்யம்ங்கிறது என்ன ராஜ்யம்? தர்ம ராஜ்யம். அதனாலதான் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த செங்கோலை கொண்டு போய் எங்க வச்சாரு? நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திலே செங்கோலை வைத்தார். அறத்தின் சின்னம் அந்த செங்கோல். அதுதான் திருக்குறளிலும் வலியுறுத்தப்படுகிறது. அதுதான் நம்முடைய தேவாரத்திலும் வலியுறுத்தப்படுகிறது. அதுதான் நம்முடைய பாசுரங்களிலும் வலியுறுத்தப்படுகிறது. நம்முடைய எல்லா காப்பியங்கள், காவியங்கள், வேதங்கள் எல்லாமே தர்மம். இந்த மகாபாரதம் ரொம்ப அரசியல். மகாபாரதம், ராமாயணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ராமனுடைய கல்யாண குணங்களை, அந்த மரியாதா புருஷோத்தமனுடைய உத்தம குணங்களை சொல்லக்கூடியது ராமாயணம். ஒரு குடும்பம். ராமாயணம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு காவியம். தனி மனித ஒழுக்கத்தை பற்றி. ஒழுக்கம் உடையவன் உயர்வான். அதான் நீங்க இந்த ராமாயணத்துல என்ன சொல்லுதோ அதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அனுமன் ஒழுக்கமாக இருந்தான். 2 கேரக்டர். ஒழுக்கத்தினால் அனுமன் உயர்ந்தான். அனுமன் பிறப்பால், அனுமன் மிருக ஜாதி, பிறப்பால் என்ன ஜாதி? விலங்கு, வானரன் இல்லையா? ஆனால் ஒழுக்கத்தால், ஞானத்தால் அந்த அனுமன் சாதாரண ஜீவாத்மாவாக இருந்தவன் அவன் மகாத்மாவாக மாறி கடைசியிலே பரமாத்மாவாக அவன் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூப தரிசனம். ஆனா அரக்கன் பிராமணனா பிறந்தவன். இப்ப ராவணனை வேற தமிழங்கிறான், ராவணனை பெரும்பாட்டைங்கிறான். ராவணன் அவர் மிகப்பெரிய சமஸ்கிருத அறிஞர், 10 தலை இருக்கு. அவர் பிறந்த இடம் அங்க இருக்குது, மத்திய பிரதேசம் இருக்குது. ராவண ஆண்டது இலங்கைய. தமிழ்நாட்டுல ராவண சம்பந்தப்பட்ட ஒரு இடமும் கிடையாது. ராவணனுக்கு கோயிலும் கிடையாது. அவன் பிறந்தது பிராமணனாக. அவன் படித்தது வேதங்கள். அவன் இயற்றிய சிவ ஸ்தோத்திரம் அது இன்னைக்கு எல்லா கோயிலையும் பாடிட்டு இருக்கிறான். சிவபெருமானை பாடியவன். அது மட்டுமல்ல, தினசரி சிவபூஜை செய்பவன். அந்த சிவபூஜை செய்கிற பொழுது அவன் சிவபெருமானையே அந்த கைலை மலைவை இங்கிருந்து போய் எங்க அம்மா வந்து இலங்கையில போனீங்கன்னா தான் வரலாறு. திரிகோணமலைங்கிறது தென்கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. எங்க அம்மா டெய்லியும் பூஜை பண்றதுக்கு போய் நான் லிங்கம் எடுத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. கையிலையே இங்க கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் அவங்க அம்மாவுக்காக கைலை மலையை எடுக்கிறான். இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆணவமா என்று பெருமான் கால் கட்டை விரலால அப்படி ஒரு அமுக்கிறாரு, மாட்டிக்கிறான். எப்படா சிவபெருமான வந்து சமாதானப்படுத்துறது? சிவபெருமானுக்கு சாம வேதம் ரொம்ப பிடிக்கும். சாம வேதம் இசையுடன் கூடிய வேதம். இவன் வீணையில மிகப்பெரிய வித்வான். அந்த அரக்கனுடைய வழிபாடு பாருங்க. உடனே தன்னுடைய ஒரு கை, தலை இதெல்லாம் வச்சு தன்னுடைய நரம்பை வச்சே வீணையை கொண்டு வந்து, இப்ப நம்ம எப்படி ஆடு வெட்டி எல்லாம் நம்ம இல்லையா பூரா நம்முடைய வழிபாடு எப்படி தலையில தேங்காய் உடைச்சுக்கலாம்.
அது மாதிரி அப்போ ராவணன் தன்னுடைய தலையிலே வச்சு அது ஒரு வீணையை செஞ்சு தன்னுடைய நரம்பையை வச்சு சாம வேதத்தை இசைக்கிறான். ஐடியா கொடுத்தது யாருன்னா எங்கால் நாவுக்கரசர் பெருமாள். வாகீச முனிவர் அங்க வர்றாரு. நாவுக்கரசருக்கு இன்னொரு பேர் வாகீசர். வாகீசருடைய அம்சம் தான் நாவுக்கரசர். அந்த வாகீசர் வந்து அங்க என்ன சொல்லிடுறாருன்னா, நீ பெருமான் கிட்ட இருந்தாலும் விடுபட முடியாது, அவரை நீ வந்து வழிபாடு செய்து வேதங்களை பாடி சிவபெருமான் அப்போ உனக்கு இறங்குவாருன்னு ஒரு ஐடியா கொடுத்ததுனாலதான், டே நீ அரக்கனுக்கு ஆலோசனை சொன்னியா, நீ போ தமிழ்நாட்டுல போய் நீ நாவுக்கரசரா பிறந்து நீ கஷ்டப்பட்டு நீண்ட காலம் வாழ்ந்து அதுக்கப்புறம் என்ன வந்து சேர்த்துக்க அப்படின்னு நாவுக்கரசர். அதுதான் இறைவன் தான் பேர் வைக்கிறாரு. நாவுக்கரசர் தாய் சமயம் திரும்புகிறார் திலகவதியாருடைய முயற்சியால. நாவுக்கரசருக்கு வயிற்று நோய். கூற்றாயினவாறு விலக்ககலீர் கொடுமைகள் பல. என்ன முன் ஜென்மத்துல என்ன கொடுமை பண்ண, அரக்கனுக்கு ஆலோசனை சொல்லிட்டேன், அதனால அவருக்கு வயிற்று வலி. புரியுதா உங்களுக்கு? அந்த ராவணன் பிறப்பால் பிராமணனாக இருந்தாலும் வேதங்களை ஓதி இருந்தாலும் மிகப்பெரிய ஞானியாக இருந்தாலும் அகத்தியரோடு வீணை வாசிப்பதிலே போட்டியிட்டவனாக இருந்தாலும் யாராலும் வெல்ல முடியாதவனாக இருந்தாலும் ஈஸ்வர பட்டம் வாங்கினவனாக இருந்தாலும் அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட்டான், ஒழுக்கம் கேட்டான், அரக்கன் அழிந்து போனான். புரியுதுங்களா? பிராமணனா பிறந்து நல்லா படிச்சு வேதங்களை கற்று மிகப்பெரிய பராக்கிரமங்களை செய்து இலங்கையில் குபேரன் ஆண்ட இலங்கையை இவன் ஆண்டு நவ கிரகங்களையும் இவன் வசப்படுத்தி ஈஸ்வர பட்டம் வாங்கி அப்பேற்பட்டவன் ஒழுக்கம் கேட்டா என்ன ஆகும்? அதான் வள்ளுவர் ஒழுக்கம் உடைமைன்னு என்ன பாடுறாரு. இந்த ஒழுக்கம் இல்லாதவன தமிழன் சொல்லலாமா? அது தமிழ் சமுதாயத்துக்கு பெருமையா? ஒழுக்கமுள்ள ராமன் தான் தமிழ் கடவுளே ஒழிய ஒழுக்கம் கெட்ட ராவணன் தமிழ் கடவுளாக இருக்க முடியாது. நம்மள எங்க கூட்டிட்டு போறாங்க பாருங்க. முருகன் தமிழ் கடவுளா? முருகனை வந்து வடநாட்டுக்காரங்க ஆதரிச்சுட்டாங்க. பெரிய பெரிய சமய சொற்பொழிவாளர்களே இன்றைக்கு பல்வேறு விதமான கதைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கந்தன் வேறு, சுப்பிரமணியன் வேறு, கார்த்திகேயன் வேறு, கடம்பன் வேறு. முருகன் தமிழுக்கு கடவுள். எங்கால் நக்கீரன் முருகனை தமிழின் வடிவமாக, அழகின் வடிவமாக, ஆறு முகனாக, பன்னிரு கையாக, ஆறு முகமும் பன்னிரு கையும் இல்லைங்களா, 12 கண்கள், அதுதான் உயிரெழுத்து. 12 கண்கள் என்னது? உயிரெழுத்து. 6 தலையும் 12 கைகளும் மெய்யெழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்து ஓங்கார ரூபனாக நம்முடைய ஓம் முருகா, அவர் தான் கார்த்திகேயன். அது வந்தாலே அழகு வந்துடும். அழகு வந்தா குமரன் வந்துடும். குமரன் என்கின்ற ஒரு மதம், கௌமார மதம், கௌமார சமயம், அதுவும் தர்மத்தை நிலைநாட்டுவதுதான். அறிவுதான் ஆயுதம், வேலாயுதம். இதைத்தான் மகாபாரதமும் வலியுறுத்துகிறது, திருக்குறளும் வலியுறுத்துகிறது, தேவாரமும் வலியுறுத்துகிறது, பகவத்கீதையும் வலியுறுத்துகிறது. எல்லா இடத்துலயும் தர்மம் இருக்கு. எங்க போனாலும் நம்ம வீட்டுல தர்மம் இருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி தர்மம் இல்லையா? பத்தினி தர்மம். வியாபாரத்துல இன்னைக்கு எங்காச்சும் சொல்லிட்டாரு சிதம்பரம், கடன் கொடுப்பது வங்கிகளின் தர்மம், கடன் வாங்குவது வாங்குவோரின் தர்மம், கட்டாமல் இருப்பது அவன் தர்மம். அதல்ல. இப்ப நிறைய பேர் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படி அல்ல. இப்ப பகவத்கீதையை பேசினா சௌமியா அன்புமணி பகவத்கீதையை உதாரணம் காட்டினோடனே எங்க சபாநாயகர் சட்டசபையே இப்ப கிறிஸ்தவ சபை மாதிரி ஆயிப்போச்சு. என்னங்கிற, ஐயோ பகவத்கீதை பேசினா நிறுத்து, பைபிள் பேசினா, பான் கிறிஸ்டியன் பேசினா உடனே அவனுக்கு ஆதரவு. நடக்குதா இல்லையா? சட்டசபை தர்மம் எல்லா இடத்துலயும் இருக்குது. குடும்பத்தில் இருக்குது, தொழில் இருக்கு, தொழில் தர்மம் கேள்விப்பட்டீங்களா? தொழில் தர்மம் ஒவ்வொரு இடத்துலயும் தர்மம் இருக்குது. தர்மம் ரொம்ப நுணுக்கமானது. அந்த பீஷ்மன் எடுத்திருக்கின்ற விரதம், அதை எப்படியாவது அந்த தர்மத்தின் பாதையிலே இருந்து அவரை விலக்கி வைக்க வேண்டும். அவருக்கு என்னெல்லாம் சோதனை, வாரிசுலா போச்சு. ஆனா அவர் என்னங்கிறாரு, இல்ல இல்ல நான் வந்து திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். நான் திருமணம் செய்து கொண்டால் எனக்கு வாரிசு வந்துட்டா எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த அந்த வாக்குறுதியை நான் மீறினவனா ஆயிருவேன்னு பிரம்மச்சரிய விரதம் போட்டிருக்காரு. அவர் போய் தன்னுடைய வாரிசுகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்காக போய் 3 பொம்பளைகளை சிறை எடுத்துட்டு வந்துடுறாரு.
2 பேருக்கு திருமணம் பண்ணி வச்சாச்சு. ஆனா அந்த ஒருத்தர் என்ன பண்றது? நீ கட்டிக்காங்கிறான். எப்பேற்பட்ட சோதரமா இருக்கு பீஷ்மருக்கு. நீ கட்டிக்க முடியல. அந்த தர்மத்தின் பாதையிலே இருந்து அவரை விலகச் செய்வதற்கு பல சோதனைகள் வந்த போதும் அவருக்கு அது தர்மம். கர்ணனுக்கு கொடுப்பது தர்மம், துரியோதனுக்கு நட்பு தர்மம். இந்த தர்மத்துல எது சரியான தர்மம்? அந்த இடத்துலதான் எங்கால் கிருஷ்ணர் வர்றார். அர்ஜுனனுக்கு ஒரு தர்மம், பீமனுக்கு ஒரு தர்மம். இங்க வரும்போது நான் ஒரு அற்புதமா ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். இந்த யக்ஷ அதுல சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தர்மம். எப்பேற்பட்ட தர்மம் பாருங்க. அந்த யக்ஷ கதை, அந்த யக்ஷன் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் தர்மன் விடையளிக்கின்றான். விடையளிச்சதுக்கு அப்புறம் இத்தனை பேர் செத்து கிடக்குறாங்க. இதுல யாராவது ஒருத்தரை நீ உயிர் பிழைக்க வைத்துக் கொள்ளலாம். அவர் என்னங்கிறாரு, நாளைக்கு நம்ம போர் செய்ய போகணும், அர்ஜுனன் நம்ம உயிர் பிழைக்க வச்சிருக்கலாம். நாளைக்கு நம்ம போர் செய்ய போறோம், பீமனை உயிர் பிழைக்க வச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு? நம்முடைய நகுலனை உயிர் பிழைத்து. அப்ப கேட்கிறாங்க அவங்க, ஏன்டா அப்படி பண்ண? நாங்க 3 பேரும் குந்தி தேவிக்கு பிறந்தவங்க. எங்க அப்பாவுக்கு 2 மனைவி. மாத்திரியின் புதல்வர்களில் ஒருவரை நான் என்னுடைய சகோதரனை பிறக்க வச்சால்தான் அது எங்க தர்மம், எங்க குடும்ப தர்மம். நீங்க பாருங்க, வாழ்க்கப்பட்டுட்டா குந்தி தேவி. எந்த வம்சத்துக்கு? குரு வம்சத்துக்கு வாழ்க்கப்பட்டா. திருதராஷ்டிரன் யுத்தம் நடக்கும் போது எங்க இருக்காங்க குந்தி தேவி? புகுந்த வீட்டுல தான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? புகுந்து. ஆனா யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. 2 பேருக்கு பிரச்சனை, பங்காளிகள் யுத்தம் இல்லைங்களா? தர்மம் நிலைநாட்டணும். ஆனா குடும்ப தர்மம் என்ன? வாழ்க்கப்பட்ட வீடு, அங்க இருக்காங்க குந்தி தேவி. எப்பேற்பட்ட தர்மம் பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் எல்லாரும் கேட்பாங்க, பகவான் கிருஷ்ணர் எப்படி அதர்மத்தை அனுமதித்தார்? பகவான் கிருஷ்ணர் இப்படி அவர் எப்படி எல்லாம் சூது பண்ணாரு? ஏன் இவர் முதல்ல இதெல்லாம் தடுத்திருக்கலாமல்ல? அதுக்கும் கிருஷ்ணர் கீதையில பதில் சொல்றார். அதுக்கும் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள் 1330 குறளுமே மகாபாரதத்துல கடைபிடிக்கப்பட்ட என்ன நீதியோ என்ன தர்மமோ 1330 குறளும் அதைத்தான் வலியுறுத்துகிறது. வள்ளுவன் மொழியே கீதையின் ஒலியே. வள்ளுவம் வேறு, பகவத்கீதை வேறு அல்ல. சதுர்வர்ணம் மயே சிருஷ்டம் குண கர்ம விபாகசக. கீதையிலே கண்ணன் சொல்லுகிறான், 4 வர்ணங்களை நானே படைக்கிறேன். குணம், கர்மம், இந்த அடிப்படையில தொழில், குணம். அதுல 4 வர்ணம். இவன் என்னங்கிறான், 4 வர்ணமா 4 ஜாதியா கிருஷ்ணர் படைச்சிட்டாரு. அது அப்படியே அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை சதுர்வர்ணம் மயே சிருஷ்டம் குண கர்ம விபாகசக, அது அப்படியே தமிழ் படுத்துங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சதுர்வர்ணம் மயே சிருஷ்டம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா. குணம், கர்மம், அதான் வேற்றுமை. இதுல எங்க ஜாதி வந்தது? இதுல எங்க பகவத்கீதை ஜாதியை வலியுறுத்தியது? இதுல எங்க திருக்குறள் ஜாதியை வலியுறுத்தியது? திருக்குறளிலே குடிப்பெருமை என்ற ஒரு அதிகாரம் இருக்கு. குடிப்பெருமை என்பது வேறு, ஜாதி என்பது வேறு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, இன்னாருக்கு பிறந்தா இப்படித்தானே இருக்கும். அப்ப என்ன திருக்குறள் ஜாதி வலியுறுத்துதா? திருக்குறள் எவ்வளவு இடத்துல என்னென்ன நீதிகள், என்னென்ன தர்மங்கள் வலியுறுத்தப்படுகிறதோ ஒவ்வொரு குறளும் அதேதான் பகவத்கீதை, அதேதான் மகாபாரதம், அதேதான் ராமாயணம். ஒருவருக்கு ஒருத்தி. கற்பு என்று வந்தால் 2 பேருக்கும் பொது இல்லைங்களா? வினைப்பயன் நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப யாதும் ஊரே யாவரும் கேளி. அதுக்கு அடுத்த வரி சொல்றான், யாதும் ஊரே யாவரும் கேளினா அது வினைப்பயனை பத்தி சொல்லுது. தீதும் நன்றும் பிறர் வர வாரா, படிச்சுட்டே வாங்க. ஒவ்வொன்னும் சனாதன தர்மத்தினுடைய அந்த கொட்டேஷன் தான். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு வரி மட்டும் சொல்லிக்குவாங்க, யாதும் ஊரே யாவரும். அது இந்து தர்ம நூல், அது அப்படித்தான் சொல்லும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் சொன்னா? திருமூலர் திருமந்திரம்.
ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை என்றாமே சென்றே புகும் கதி இல்லை நம் சித்தத்து நின்றே நிலைவர நிர்ணனை தீவினை. இப்ப ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றே அண்ணா அன்றே சொன்னாரு. எதை கேட்டாலும் அண்ணா சொன்னார், ஈவேரா சொன்னார், திருமூலர் சொன்னார். ஏழை பக்கம் ஏழையின் சிரிப்பில் இறைவன் எல்லாம் திருவாசகம். இதெல்லாம் எதுல இருக்குது? திருவாசகத்தில் இருக்குது. ஏழை பக்கம் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அந்த வெளிப்பாடுதான் திருக்குறள். சனாதன தர்மத்தினுடைய வெளிப்பாடுதான் பகவத்கீதை. சனாதன தர்மத்தினுடைய வெளிப்பாடுதான் மகாபாரதம். சனாதன தர்மத்தினுடைய வெளிப்பாடுதான் ராமாயணம். இதுல இவனா போய் ராவணன் நல்லவன், கர்ணன் ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா? மகாபாரதம் ரொம்ப அற்புதமான படம். கர்ணன், சிவாஜியுடைய நடிப்பு. அந்த கர்ணன் படம் பார்த்தாலே நம்மளுக்கே அப்படி அந்த காலத்துல அந்த தொழில்நுட்பங்களை வச்சுட்டு எப்படி பிரமாதமா எடுத்திருக்காங்க. அதுல கர்ணனுடைய அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா காட்டுவாங்க. இப்ப இங்க கூட நான் ஐயாட்ட கேட்டேன், நீங்க எதை பத்தி பேசுனீங்க? சுபத்திரை பத்தி பேசுறீங்க. அது உள்ளது உள்ளபடி பதிவு பண்ணிருக்காங்க. ராவணன் அரக்கன்னா ராவணன் தான், ராவணன் சிவபூஜை பண்ணா சிவபூஜை பண்ணான் தான். எதையும் மிகைப்படுத்தல. கர்ணன் பல நேரங்களிலே அதர்மத்திலே ஈடுபட்டான் என்பது உண்மை. ஆனா கர்ணன்கிற ஒரு கேரக்டருக்காக ஒரு படம் எடுக்கிற போது அதுல கர்ணனை ரொம்ப தப்பே செய்யாதவனா காட்டியிருப்பாங்க. ஆனா கர்ணன் நிறைய தவறு செய்தார். திரௌபதியை அவமதித்தார், பல்வேறு கெடு செயல்களில் ஈடுபட்டான். ஒரு நட்புக்கு என்ன அழகு? வள்ளுவர் என்ன சொல்றாரு? நட்புக்கு என்ன அழகு? அவன் தப்பு பண்ணும் போது அவனை திருத்தணும் இல்லையா? கர்ணன் அதை பண்ணல. அவன் நட்பு என்கிற காரணத்தினால் துணை நின்றான். அவனுக்கு அது தர்மம். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்தான். கும்பகர்ணன் தர்மத்தை வலியுறுத்துகிறான், நீதியை நியாயத்தை எடுத்து அவன் சொல்லுகிறான், தன்னுடைய அண்ணனுக்கு ராவணனுக்கு சொல்லுகிறான். ஆனா கும்பகர்ணன் சொன்னதை கேட்கல. ஆனாலும் கும்பகர்ணன் கூடவே இருந்து அண்ணனுக்கு, அது அவனுக்கு தர்மம். ஆனா பொதுவாக தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எல்லா விஷயங்களும் வந்தது. அதனால இந்த குழப்பங்களுக்கெல்லாம் இந்துக்கள் தான் ஆட்படுறோம். நாம தான் தமிழ் கடவுள், இங்கிலீஷ் கடவுள், புரியுதுங்களா? நம்ம கடவுளுக்கு என்ன மொழி? எல்லா மொழியும் நம்முடைய தெய்வத்தன்மை வாய்ந்த மொழிகள் தான். ஒரு சாதாரண நீங்க ஆண்டவனை போற்றி பாடுகின்ற நீங்க இந்த வடகிழக்கு மாகாணங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாகாலாந்து, மிசோரம், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாராயண சம்பிரதாயம் இருக்கும். அவங்கெல்லாம் அவங்கவுங்க மொழியில பாடுவாங்க இறைவனை. சமீபத்துல கன்னட மொழியில ஒரு அற்புதமான பாட்டு, சோஜுகாதா சூஜி மல்லிகை. பலூச் விடுதலை அடைந்து விட்டது. அந்த பலூச்சிலே இருக்கக்கூடிய ஹிங்கிலஜ் வாதா 52 சக்தி பீடங்களிலே ஒன்று. பலூச் என்பது பாகிஸ்தானின் ஒரு பகுதி. அந்த பலுசிஸ்தான் மக்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த பலூச் மொழியில அந்த ஹிங்கிலஜ் மாதாவை பத்தி பாடுறாங்க. அந்த பலூச் மொழியில அந்த பாடல் இப்ப ரொம்ப வைரல் ஆச்சு. இப்ப ரொம்ப பெரிய அளவுல வந்து இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மொழிகளும் தெய்வீக மொழிகள். எல்லா மொழியும் தெய்வீக மொழிகள். எல்லா மொழிகளும் தெய்வத்தன்மை வாய்ந்தது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா 1956க்கு அப்புறம் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு நாங்க தனி இனம் கிடையாது, எல்லாம் பாரதத்தின் ஒரு பகுதி தான். எல்லாமே என்ன, நம்ம எல்லாம் யாரு? பாரதியர்கள். மொழியால் தமிழர்கள், நாட்டால் தர்மத்தால் நாம் அனைவரும் பாரதியர்கள். நல்லா பாடுவார் பாரதியார். பாரத தேவி, பாரத தாய். இப்ப வந்தே மாதரத்தினுடைய 150வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வந்தே மாதரம்னா என்ன? தாயை வணங்குவோம். வங்காள மொழியிலே இயற்றப்பட்ட ஆனந்த மடம் நாவலிலே வந்த அந்த பாடம். இந்த வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த், ஓம், இதுக்கெல்லாம் மொழி கிடையாது. வந்தே மாதரம்னா இமய முதல் ஈடம் வரை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்தே மாதரம். அது தமிழா, வங்காளமா, கன்னடமா, அப்படி யாரும் பார்க்க. வந்தே மாதரம் தாயை வணங்குவோம் என்பது, மாதா பிதா குரு தெய்வம் என்பது நம்ம நாட்டினுடைய பண்பாடு.
இந்த நாட்டை தெய்வமாக பார்ப்பது தொங்கி துர்கா தசப்பிரகரண தாரிணி கமலாம் கமலதன விதாரிணி வாணி வித்யா தாரிணி பாடும்போது ஐயோ நாங்க உருவ வழிபாடு பண்ண மாட்டோம், எங்களுக்கு இது பிடிக்காது. உடனே என்ன பண்ணாங்க, அந்த வரியை விட்டுட்டு வந்தே மாதரம் மட்டும் பாடிக்கலாம். 150 வருஷம் கழிச்சு நம்முடைய பிரதமர் மோடி வந்த பிறகுதான் முழு வந்தே மாதரம் இன்றைக்கு பாடப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தை தாயாக பார்ப்பது, நதிகளை தாயாக பார்ப்பது இல்லைங்களா? இந்த பூமாதேவி தாய் என்று வந்தால் பசுமாடு கோமாதா, பூமாதா, துளசி மாதா, கங்கா மாதா, மாதா பிதா குரு தெய்வம், அதுதான் மகாபாரதம். மாதா பிதா குரு தெய்வம், அதுதான் திருக்குறள். மாதா பிதா குரு தெய்வம், அதுதான் தேவாரம், இதுதான் திருவாசகம். சும்மா மேம்போக்கா ஐயோ அது கன்னடத்தில் இருக்குது, அது மலையாளத்தில் இருக்குது, அது ஹிந்தியில் இருக்குது, அது சமஸ்கிருதத்தில் இருக்குது. நாடு முழுக்க இந்த மகாபாரதம் பரவி இருக்கிறது. இந்த மகாபாரத நாடு முழுக்க, ராமாயணம் நாடு முழுக்க இருக்குது. கம்பர் ஆதிகாவியமாகிய வால்மீகி எழுதிய அந்த ராமாயணத்திலே இந்த எழுதியங்கிற வார்த்தையே ரொம்ப தப்பு. இப்ப உட்கார்ந்து நீங்க எல்லாம் எழுதிச்சுக்கிறீங்க. இப்ப கூட எழுதுற வேலையில இப்பெல்லாம் நீங்க படிச்சாலே போதும். அது என்ன இது டைப் ஆயிக்குது. அந்த காலத்துல நிறைய பேர் நம்ம எல்லாம் புத்தகத்துக்குள்ள, இந்து மதம் என்பது புத்தகத்துக்குள்ள கிடையாது. ரிஷிகளும் மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் எம்பெருமான் கிருஷ்ணனும் வழி வழியாக பாடம் கேட்கறது தான். பாடம் சொல்லுவான், பாடம் கேட்பான். எழுதணும் என்றால் முதல் ஆள் யாரு? பிள்ளையார் தான். அவரு வியாசர் சொல்ல எழுதினார். அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்து அப்படிதான் மகாபாரதம் எழுதப்பட்டது. வேற என்ன? நீ பகவத்கீதை புஸ்தகம் படிச்சா பகவத்கீதை புஸ்தகமாடா? பைபிள புஸ்தகம் சொல்லு, குரான புஸ்தகம் சொல்லு. பகவத்கீதை புத்தகம் அல்ல, எங்கள் வேதம். திருக்குறள் ஒரு புத்தகம் அல்ல, அது எங்கள் வேதம். இவங்களுக்கு அது எல்லாம் தெரியறதே இல்லை. இப்ப வேதக்காரன் வர்றான்னா என்னமோ பாதிரியார் வர்றான், அவன் போய் வேதக்காரங்கிறான். அவன் வேத ஆகம பைபிள் கல்லூரி வச்சிருக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு என்னடா? இப்ப ஜபமாலையோட வந்தது. ஜபம் யாருடா? ஜபம் யாருக்கு? சிவநாம ஜபம், ராமநாம ஜபம் இல்லையா? ராமநாமத்தை ஜபிக்கணும். ஜபமாலை யாருக்கு? நம்மளுக்கு. இப்ப அவன் என்ன இல்ல எங்களுதுங்கிறான். ஜபமாலையோட பைபிள், அதை கொண்டு போய் வெங்கடாஜலபதி காலில் வச்சா தப்புங்கிறான். என்னங்க? ஆனா அதே இங்க சட்டசபையில அது ஜபமாலையோட வந்தா சரி. எல்லாம் நம்மளது பூரா இப்ப அவன் கடத்திட்டு இருக்கான். காருண்யா மூர்த்தி யாரியா? அதனால நாம இருக்கும் நாடு நமக்கென்று உணர்ந்தோம். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரகன் புதல்வர். உங்களை ஏமாத்தணும். நீங்க எல்லாம் இந்த நாட்டுக்கு புதல்வர் இல்லடா. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொள்ளுவார். இந்த பாரத தேசம் மகாபாரதம் தான். மொழிகள் வேறாக இருக்கலாம், திசைகள் வேறாக இருக்கலாம். தென்னிந்தியா, வட இந்தியா, எல்லா இந்தியாலையும் ராமன் தான், எல்லா இந்தியாலையும் கண்ணன் தான். இது ராமனும் கண்ணனும் நடந்த பூமி. ராமனும் கண்ணனும் நடந்ததால் உருவான பூமி. ராமேஸ்வரம் என்பது என்ன? சிவபெருமானுக்கு எங்கள் ராமன் பூஜை செய்தார். அந்த லிங்கத்தை செய்தது யார்? எங்கள் தாய் சீதை. பிரம்மகத்தி தோஷம், ராவணன் ஒரு பிராமணன், அவனை கொன்ற தோஷம் நீங்க வேண்டும் என்பதற்காக எங்க புனித பூமி ராமன் நாடு ராமேஸ்வரம். இந்த தமிழ்நாட்டிற்கு நீ சொல்ற ராமன் அந்நியன், ராமன் வடநாட்டு கடவுள். ஏமாறாதீங்க. ஏமாற்றம் இருந்துதான் இருப்பான். ஏமாறி இந்துக்களா நம்ம இருக்கக்கூடாது. முருகன் தமிழ் கடவுள். எங்க கடவுளுக்கு எல்லா பாஷையும் தெரியுண்டா. இந்த பாஷைகளை அருளியவரே எங்க கடவுள் தான். நாங்க தமிழ்ல முத்தமிழ் முருகன் வச்சு ஏமாத்தக்கூடாது. முருகன் பாட்டன், முருகன் தலைவன், முருகன் எங்களுக்கு முன்னோர். ஜீசஸ் இறைமகன். ஜீசஸ் யாரு? இறைமகன். எங்க போய் எங்க நிக்கிறான் பாத்தீங்களா?
சொல்லுங்க. கம்பன் கழகத்துல சொல்லுங்க. ஏங்க கம்பன் கழகம், நான் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கம்பன் கழகத்துக்கு போய் பேசணும்னு இருக்கு. ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாரு. கம்பன் கழகம் வச்சிருக்க ராமனுக்கு பூஜை பண்ணிட்டு பண்ண வேண்டாம். கம்பன் எழுதியதன் பெயர் என்ன? ராமகலை. ராமனை விட்டுட்டு அதுல காப்பியம், அதுல இலக்கியம், கம்பன் அரசியல் என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அதே மாதிரிதான் வள்ளுவரை பிடிச்சிருக்காங்க. வள்ளுவர் யாரு? நம்ம இந்து சமயம். வள்ளுவன் சனாதன தர்மம். வள்ளுவம் திருக்குறள் வைதிக நூல். ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். ரொம்ப நன்றி. மகாபாரதம் என்கின்ற இந்த ஞான வேள்வி நடைபெற்றிருக்கிறது. அடுத்து